Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Death Note episode 24 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல எப்படியோ கஷ்டப்பட்டு ஹிகுச்சிய புடிச்சு அந்த டெத் நோட்டையும் வாங்கியாச்சு. எப்படி சாகடிக்கிறான்னு அவன் சொல்லிட்டான். ஆனா கடைசியில நம்ம பையன் போட்ட பிளான் படி அவனை ஸ்பாட்லயே போட்டு தள்ளிட்டான்ல. எல்லுக்கு ஒரு அளவும் புரியல. இப்ப என்னன்னா அத்தனை பேராலையுமே ரெம்ம பார்க்க முடியுது. ஆபீஸ்ல வச்சு அந்த டெத் நோட்ல என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையும் படிச்சு பாப்பானுங்க. எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே விஷயம் தான். எல்லாம் அதை பெருசா கண்டுக்கவே இல்ல. அவன் பாட்டுக்கு விளையாண்டுட்டு இருப்பான். இவ்வளவு நாள் அந்த டெத் நோட்டோட ஃப்ரண்ட் சைடு இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். எண்ட் ஆஃப் த பேஜ்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். என்னடானா இந்த டெத் நோட்டை கிழிக்கிறதோ இல்ல எரிக்கிறதோன்னு ஏதாச்சும் பண்ணாங்கன்னா இது வரைக்கும் இந்த டெத் நோட்டை யாரெல்லாம் தொற்றுக்காங்களோ அவங்க எல்லாருமே செத்து போயிருவாங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் அதுல கிடையவே கிடையாது. யாரு பார்த்த வேலைன்னா அதுவுமே நம்ம பையதான். ஏன்னா அந்த புக்கு கிடைச்ச உடனே இந்த மாதிரி ஒரு புக் இனிமேட்டு இருக்க கூடாது, எல்லாரோட உயிரையும் காவு வாங்குதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எரிச்சிட்டானுங்கன்னா அதனால சேஃப்டிக்கு இந்த மாதிரி வேலையை பண்ணிருப்பான். பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா நம்ம ரியூக்கு ரெம்மு கிட்ட கேட்டிருக்கோம், இந்த மாதிரி நம்ம ஃபேக்கான ரூல்ஸ் எல்லாம் எழுதுனா தலைவர் என்ன கோவப்படுவாரான்னு. அந்த மாதிரி எல்லாம் எழுதக்கூடாதுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே இல்ல. லைட் வேற ஆப்பிள் தரேன்னு சொல்லிருப்பானா, அதனால ரியூக்கும் இப்படி ஒரு ரூல்ஸ போட்டிருக்கும். இது தெரிஞ்ச உடனே மட்சுடாலாம் ஐயோ அவசரப்பட்டு நானும் இதை தொட்டுட்டேனே, இது தெரிஞ்சா தொட்டுக்க மாட்டேம்மா. அட எருமா மாட்டு பயல, அப்படி தொடாம இருந்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன்ல என்ன போகுதுன்னு கூட உனக்கு தெரியாது. ஷினிகாமி இருக்கா இல்லையான்னு தெரியாம பைத்தியம் முடிச்சு செத்துருப்ப. அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல பாரு. ஐசவான்லாம் ரொம்ப ஆர்வமா படிச்சு பார்ப்பான். அதுல இன்னொரு ரூலும் போட்டிருப்பாங்க. அதாவது இந்த டெத் நோட்டை யாரு யூஸ் பண்றாங்களோ அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஒருவேளை யூஸ் பண்ணாம ஒரு 13 நாள் விட்டுட்டாங்கன்னா அந்த டெத் நோட்டோட ஓனர் வந்து செத்து போயிருவாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. அப்போ கண்டிப்பா டெத் நோட்டை லைட்டும் மீசாவும் யூஸ் பண்ணவே இல்லைன்னு. ஏன்னா அவங்க தான் ரொம்ப நாளா சர்வைலன்ஸ்ல இருந்தாங்களே. இஃப் இன் கேஸ் அவங்க கிராவா இருந்தாங்கன்னா இவ்வளவு நாள் அவங்க தாக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்படி இப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா அதை பெருசா கண்டுக்கல. அவன் ரெம்மையே வெள்ள ஷினிகாமின்னு கூப்பிட்டு இப்போ ஒரு புக் இங்க இருக்குது, இதே மாதிரி இந்த ஹியூமன் வேர்ல்டுல இன்னொரு புக் இருக்குது கரெக்டானு கேட்பான். அது இருக்குன்னு சொல்லாது இல்லன்னு சொல்லாது. தெரியல, மேபி இருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம்னு சொல்லிடும். சரி இஃப் இன் கேஸ் இதே மாதிரி நோட் புக் இருந்துச்சுன்னா இதே ரூல்ஸ் தான் அதுக்கும் வருமா அப்படின்ட்டு கேள்வி மேல கேள்வியா கேட்பான். நம்ம பையன் மனசுக்குள்ள தம்பி நீ என்னதான் கேள்வி கேட்டாலும் வேலைக்கு ஆகாது கண்ணு, ஏன்னா ரெம்மோட ரூல்ஸ் அப்படி அப்படின்னு அவனுக்கு ஒரு ஹாப்பி. பட் வெளியில காட்டிக்க மாட்டான். ரெம்ம சொல்லிடும் ஆமா இந்த மாதிரி இன்னும் நிறைய புக்ஸுங்க இருக்குது, அதுவும் ஷினிகாமி ரிலம்ல இன்னும் ஏகப்பட்டதுங்க இருக்குதுங்க, அது எல்லாத்துலயுமே ரூல்ஸ் எல்லாம் ஒன்னா தான் இருக்குன்னு. ஒண்ணு ஐசவா மத்தவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அப்ப லைட்டும் மீசாவும் இதுக்கு முன்னாடி கிராவாலாம் இருந்திருக்க வாய்ப்பே இல்ல, அவங்களை எதுக்கு சர்வைலன்ஸ்ல வைக்கணும் விட்டுருங்கம்பா. அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்ல அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லுவான்னு பார்த்தா ஆமா நீங்க சொல்றதும் சரிதான், நான் தப்பான டெசிஷன் எடுத்துட்டேன், என்னைய மன்னிச்சிருங்க, இவ்வளவு நாள் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு. உடனே லைட்டுக்கு செம ஹாப்பி, ஐயா என்கிட்ட தோத்துட்டான்னு. அங்க எல்லாத்துக்கும் அவ்வளவு சந்தோஷம். லைட் நம்ம பாயதான்னு. லைட் அப்போ என்ன சொல்லுவான், கேஸ் இன்னுமே சால்வ் ஆகல, என் ஹேண்ட் கஃபை மட்டும் கழட்டி விடு, நான் இங்கே இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றேன்பா. அவனும் சரி ஓகே நீர்வான், ஏன்னா புடிச்சு வைக்கிறதுக்கு ரீசனே இல்லையே. இப்போ லைட்டும் மீசாவும் இரா இல்லன்னு சொல்லி கன்ஃபார்மே பண்ணிட்டான். ஏன்னா அந்த ஃபேக் ரூல்ஸை நம்புறத தவிர அவனுக்கு வேற வழியே இல்ல. இப்படி கடைசியில வந்து என்கிட்ட தோத்துட்டியப்பா அப்படின்ட்டு மனசுக்குள்ள அவனுக்கு அப்படி இருக்கும். எந்த உலகமா இருந்தாலும் அந்த உலகத்துல ரூல்ஸ கிரியேட் பண்றது காடு தான். அப்படி நான் கிரியேட் பண்ண அந்த ரூல்ல நீ தோத்து போயிட்ட எல்ல, இனி நான் தான் இந்த உலகத்துக்கு கடவுள். தப்பு பண்றவன் எல்லாத்துக்கும் தண்டனை உறுதின்னு தெரியணும். ஏன் என்ன தொட்டு நீயுமே தப்பு பண்ணிட்ட, சீக்கிரத்துல சாக போறேன்பா. சோ இப்படி எல்லாத்தையுமே சாதிச்சிட்டான்னு வைங்க, எனிமீஸ் எல்லாம் இங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. கிளம்புன உடனே அவ கதறி கதறி அழுவா. ஏன்னா இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தா இப்ப கிளம்பணும் உடனே டெய்லி டெக்ஸ்ட் படுப்பா இடம் பரத்துறாதுன்னு சொல்லி தேம்பி தேம்பி அழுவா. மீசாக்கு குட் பை சொல்லணும்னு மட்சுடாலாம் கதறி கதறி அழுவான். லைட் இதுக்கு முன்னாடி குழந்தை பையன் மாதிரி நடந்துகிட்டு இருந்தவன் இப்ப டோட்டலாவே அவன் பாடி லாங்குவேஜ் அப்படியே மாறிடுச்சு. இப்ப அவன் நின்னுட்டு இருக்க ஆங்கிளுக்கு சர்வைலன்ஸ் கேமராவால பார்க்க முடியும். ஆனா இவன் என்ன பேசுறான் என்னன்னு சொல்லி பார்க்க முடியாது. அதாவது வாயோட மூவ்மெண்ட். மீசா கிட்ட நைசா நான் ஒரு இடத்த சொல்றேன், யாருக்கும் தெரியாம அந்த இடத்துக்கு போய் குழிய தோண்டி அங்க இருக்க விஷயத்தை எடுத்துருமா. அவளுக்கு செம ஹாப்பி. லைட்டே உனக்கு மெமரி வந்துருச்சா, சூப்பர் சொல்லிட்டு இல்ல தட்டி பிரிச்சுறேன்னு சொல்லிட்டு யாரும் இல்லாதப்போ நேரா போய் குழிய தோண்டி அழகா பூ மாதிரி அந்த டெத் நோட்டை கையில எடுப்பா. எடுத்த உடனே அந்த டெத் நோட்டை வச்சு அவங்க பண்ண அட்டூழிய எல்லாமே மைண்டுக்கு வந்துரும். சோ இப்ப ரெண்டு பேரும் சிக்கி மறுபடியும் எஸ்கேப் ஆயிருக்காங்க. அப்ப அந்த டெத் நோட்ல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கும். மீசா நீ இந்த லெட்டரை படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு உனக்கு எல்லா மெமரிஸும் ரிட்டர்ன் வந்திருக்கணும். டோ யூனிவர்சிட்டியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவனை நீ கூட பாத்துருக்க, பேரு வந்து ஹிடக்கி யூகான்னு சொல்லியிருப்பான். அட வேற யாரும் இல்ல எல்லாத்தான் சொல்றான். அவனோட பேரை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு டெத் நோட்ல எழுதி போட்டு தள்ளும்பான். அட அவதான் எல்லாம் பாத்துருக்காளே, அப்புறம் என்ன கவலை. இப்ப என்னன்னா இந்த நோட்டை எடுத்துக்கிட்டு வெளியில தெரிஞ்சானா டெஃபினட்டா இவன் மாட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால இதுல இருந்து 2-3 பேஜை மட்டும் கிழிச்சு வச்சுக்கிட்டு நோட்டை
லைட்டா பத்திரமா இங்கேயே புதைச்சு வச்சிரு, அதுக்கப்புறம் அந்த பேப்பரை வச்சுக்கிட்டே நீ கேஷுவலா வந்து டச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பானா. உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்படின்னா இந்த பிளான் எல்லாமே லைட் போட்டதுதான், வேற லெவல்ல மாஸ் பண்ணிட்டான்னு. இப்ப என்னன்னா எல்ல கொல்லணும், அவனை மட்டும் கொன்னுட்டா லைட்டுக்கு இருந்த ஒரே அப்டக்கலும் காலி. அதுக்கப்புறம் இவங்க இஷ்டத்துக்கு பூந்து விளையாடலாம், யாரும் இவங்கள தடுக்க முடியாது. நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் பேரு என்ன பார்த்தோன்னு யோசிச்சு பாப்பா. அங்கதான் ஒரு பஞ்சாயத்து அவளுக்கு ஞாபகம் வரல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர்த்தோட பேரை பார்த்து 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 எல்லாரோட பேருமே மறந்து போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருப்பாளா. அந்த டைம் திடீர்னு பேய் மாதிரி ரியூக்கு வந்து நிக்கும். ஆட பேதியில போனவனே இப்படியாடா வருவேன்னு கேப்பா. ஐ எம் பேக்னு பில்டப் வேற. ரியூக்கு வந்துட்டியான்னு கழுத்தை பிடிச்சு தொங்குன்னு தொங்குவா. பாத்துமா கழுத்து தனியா அத்தர போதுன்னு உனக்காக ஆப்பிள்லாம் கொண்டு வந்த எந்தா சாப்பிடும்பா, வாங்கி லபகன்னு திங்கும். ஹியூமன் வேர்ல்டுலயே அதுக்கு ரொம்பவும் பிடிச்சது ஆப்பிள் தான். நல்லா ஜூசியா டேஸ்டியாவும் இருக்காமா. நீ எனக்கு ஆப்பிள் கொண்டு வந்த, நான் உனக்கு ஷினிகாமி உலகத்துல இருக்க ஆப்பிள கொண்டு வந்திருக்கேன்னு அது சாப்பிடுற ஆப்பிள கொண்டு வந்து கொடுக்கும். காஞ்சு போய் கருன்னு பயங்கர கேவலமா இருக்கும். சும்மா ஒரு கடி கடிச்சு பாரு, அதுக்கப்புறம் தெரியும்னு சொல்லும். சரி ரைட்டு ஒரு கடி தான் கடிப்பா, மண்ணை தின்ன மாதிரி இருக்கும். அட கன்றாவியே இதத்தான் உங்க உலகத்துல திங்கிறீங்களான்னு காரிட்டு துப்புவா. அதனாலதான் ரியூக்கு இங்க வந்துச்சுன்னா ஆப்பிள விரும்பி சாப்பிடுது. சரி ஒரு வழியா இப்ப ரியூக்கு வந்தாச்சு. இப்ப என்னன்னா ஆல்ரெடி ரெம்மு கிட்ட மீசா வந்து ஒரு டீல் போட்டு அதான் அந்த கண்ணு டீல போட்டு நேம பாக்குற பவரா வாங்கி இருந்தா. இப்ப தான் ரெம்மோட நோட் புக் அவகிட்ட இல்லையே, நீ வேணா மறுபடியும் ஒரு டீல போடுறியா, உனக்கு வேணா நான் அந்த ஐ பவரை தரட்டுமான்னு கேட்கும். அதெல்லாம் வேலைக்காகாது, அவன் பேரு மட்டும் ஞாபகம் வந்துருச்சுன்னா போட்டு தெளிடுவேன். ஆனா மறந்துட்டனே, இந்த விஷயம் மட்டும் லைட்டுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா என் மேல கட்டுப்பாவான். அதனால அதை மட்டும் பண்ண மாட்டேன்பா. அப்புறம் என்ன பண்ணுவா, நேரா நம்மாலையில பார்க்க தான் போவா. உள்ளுக்குள்ள விட மாட்டாங்க, அதனால லைட்டை பார்க்கணும்னு வெளியிலே வெயிட் பண்ணுவா. சரி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம், போய் பார்த்துட்டு வான்னு லைட் அனுப்பி வைப்பாங்களா. ரெம்மு சிசிடிவில ரியூக்குவை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிரும். வந்துட்டானா இவன் எதுக்கு மீசா கூட நின்னுட்டு இருக்கான்னு. இன்னொரு விஷயத்தையும் பார்த்துட்டு ஷாக் ஆயிரும். என்னன்னா மீசாவோட லைஃப் வந்து பாதி ஆயிருச்சு. அப்படின்னா மறுபடியும் ரியூக்கு கிட்ட இந்த லூசு கண்ணடியில் போட்டுருக்குது. நம்ம பையன் பேரு மறந்துருச்சுன்னு சொன்னா கடுப்பாயிருவானேன்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை பண்ணிருக்கா. அப்புறம் அவ எடுத்த டெத் நோட்ல இருந்து ஒரு சின்ன பேப்பரை கிழிச்சிட்டு வந்து இவனை டச் பண்ண வைக்கணும்னு சொல்லி எழுதினால அது எதுக்குன்னா ரியூக்குவை திருப்பி பார்க்க. அப்ப லைட்டு கிட்ட நான் வந்து அவனோட பேரை மறந்துட்டேன், என்னைய மன்னிச்சிரும்பா. ஐயோ அப்படின்னா அது ரொம்ப மோசமாச்சேம்பா, நான் அதுக்காக தான் ரியூக்கு கிட்ட மறுபடியும் கண்ணு டீல போட்டுட்டேன் அப்படின்னு அவன் புடிச்சு திட்டுவான். ஏன் இந்த மாதிரி பண்ற லூசு, உன்னோட லைஃப் பாதி ஆயிருமேன்னு. உனக்கு ஹெல்ப் பண்ணுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்பா. ஆக்சுவலா அவ இப்படித்தான் பண்ணுவான்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே இன்னும் டிராமா பண்ணுவான். நான் உன் கூட லைஃப் லாங் வாழணும், ரொம்ப நாளைக்கு, நீ இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே அட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருப்பா. இது எல்லாத்தையுமே எல்லு அப்படியே சிசிடிவில பாத்துக்கிட்டு இருப்பான். ஏதோ இவங்க நடவடிக்கைகள் சரியில்லையேன்னு. மொத்தத்துல இப்ப மீசா மட்டும் எல்லாம் பாத்துட்டான்னா அவளாதான் அவன் சோழி முடிஞ்சு. நம்ம பையன் ஒரு வழியா போட்ட பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டான். இனிமேட்டு இவன் மேல எந்த ஒரு டவுட்டும் வராது, வந்தாலும் இனி நோட் பண்ண மாட்டாங்க. சரி இனி இதுக்கப்புறம் எல்லாம் எப்படி எல்லாம் சுத்தி விட போறாங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.